வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். எஸ் ஆமாம், வீடியோ போட்டு ஒரு 12-13 நாள் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. தெரியும், எல்லோரும் கேட்டே இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப அக்கறையாக கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், அந்த வீடியோ ஃப்ளோ கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு போடலாம். இனிமேல் வந்து வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட ட்ரை பண்ணலாம். கண்டினியூவாக அது மேலே புஷ் பண்ணி அப்படியே போட்டுகிட்டே இருக்க வேணாம். அதுக்காக தான் அப்படியே கேப் விட்டேன். ஸோ அந்த வியூஸ் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தேன். நல்லா போச்சு. ஒரு 2200 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அதில் 80% எல்லா வீடியோவும் அப்படியே ரீச் ஆகுது. ஸோ வேறு லெவல் நீங்களாம். ஸோ தேங்க்ஸ் சப்போர்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு டியூட்டி வீட்டுக்கு பக்கத்துலேயே எடுத்துட்டோம். ஆக்சுவலாக வீட்டில் இருந்து இப்போ தான் கிளம்புறேன். யூபரில் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு டியூட்டி. மணி வந்து ஒரு 7:39. ரேபிடோ ஆன் பண்ணிட்டேனா? ரேபிடோ 0ல் தான் இருக்குது. இங்கே வேறு பைக் டாக்ஸி. ஓகே, 7:40 ஃபஸ்ட் டியூட்டி யூபரில். ரேபிடோவில் எப்பவுமே தம்ஸ்அப் கீழே தான் காட்டுவாங்க நம்மளுக்கு. Head west on Kulakarai Street. பக்கம் தான் போம். Chennai Central. சிட்டி உள்ளலாம் போகிற மாதிரியே இல்லை இப்போலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சுட்டேன் யூபரில். 200 ருபீஸ் இருக்குது. செகண்ட் ட்ரிப்பு ஃபோன் பிக் பண்ண மாட்டேன். எடுத்துட்டேன். மணி 8:15. ட்ரிப்பு 200 ருபீஸ். அதே நம்ம மோடிஜி நிற்கிற மாதிரியே இருக்குது. தரமணி வந்துருக்கும். டைம் வந்து கரெக்டாக 8:40. வீட்டிலேருந்து கிளம்பி 1 மணி நேரம் ஆகுது, 1 ஹவர் ஆகுது. ஸோ யூபரில் தான் இது வரைக்கும் 2 டியூட்டி. ஃபஸ்ட்டு டியூட்டி பார்த்தீங்கன்னா 200. அப்புறம் செகண்ட் டியூட்டி பார்த்தீங்கன்னா 100. இதுக்கு ஒரு 120, இதுக்கு வந்து ஒரு 200 தான் இது. ஸோ 300 1 ஹவரில் இது வரைக்கும். அதே மாதிரி யூபரில் வந்து ஏதோ கேஷ் ரிடக்ஷன் கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அது என்னன்னு தெரியல. 200 காட்டுது, 182 ரூபா அப்படின்னு காட்டுச்சு. ஆனால் கஸ்டமர் 200 தான் பே பண்ணாங்க. ஸோ நேற்றும் அதே மாதிரி தான் ஒரு கஸ்டமருக்கு ஆஃபர்னு சொல்லிட்டு 22 ரூபா காட்டுச்சு. ஆனால் அந்த கஸ்டமர் வந்து 80 தான் கொடுத்தாங்க காட்டின ரேட்டு. அது என்னென்னு புரியல. ஓகே, அதை பற்றி டீட்டெயில் அப்புறமா தெரிஞ்சால் சொல்கிறேன். ஒருவேளை அதுக்கப்புறம் கிரெடிட் ஆகுமோ என்னன்னு தெரில. 2 நாளாக பார்த்துட்ருக்கேன் அந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, இது வரைக்கும் வந்து ஒரு 320 ரூபா. தரமணியில் இருக்கும் அசண்டாஸ். ஓகே, ஒரு 10 நிமிஷம் டிஃபன் பிரேக் முடிச்சிட்டோம். இப்போ தரமணியில் இருக்கோம். ஃபுல்லாக இந்த பக்கம் கம்பெனிஸ் தான். ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா ஃபுல்லாக கம்பெனி அப்படியே ஓஎம்ஆர். ஸோ அந்த பக்கம் போனால் வேலைக்கு ஆகாது. ஓகே, ஸோ நம்ம அப்படியே ஆப்போசிட்டு இந்த பக்கம் மூவ் பண்ணி வேளச்சேரி போவோம். வேளச்சேரி அந்த பஸ் ஸ்டாண்டு தரமணி அந்த பேக் சைடு வந்துவிட்டோம். இங்கே ஃபுல்லாக நிறைய வீடுகளாக இருக்கும், ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே அடிக்கும் டியூட்டி. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்கும் தரமணி பஸ் ஸ்டாண்டு. பார்ப்போம் ஏன்னா நல்ல டியூட்டி வருதான்னு. ஆக்சுவலாக இந்த வேளச்சேரி சிக்னலு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு அம்மா அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு வயசானவங்க. இங்கே அந்த டிராஃபிக் அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த பக்கம் தெரியுதாங்களா? வேறு லெவலில் சூப்பராக டிராஃபிக் ரொம்ப ஆகாமல் அழகாக பார்த்துக்கலாம். நான் எப்போ வந்தாலும் அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு தான் வருவேன். தொடர்ந்து அந்த இயர்ரிங்ஸ் அந்த கண்டெக்டே போட்டுகிட்டே இருக்கேண்ணா.
ஸோ அந்த மாதிரி போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எதனா பண்ணுவோம். ஏன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இது வந்து நான் என்னோடய சும்மா டெய்லி நான் இன்னிங்ஸ் எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சும்மா என்னுடைய இது போட்டுகிட்டே யூஸ்வலாக அப்படி பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம சேனல் கிடையாது. ஓகே, இது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கணும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி போன லாஸ்ட் வீடியோவில் வந்து இனிமேல் கமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், ஏன்னா நல்ல கமெண்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னு. ஸோ லாஸ்ட் டைமில் ஒரு 2 ப்ரோ நீங்கள் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக கீழே போடுறேன். ஸோ உங்கள் 2 இதுதான் அவங்களது 2 பேரும் போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வீடியோ அப்படின்னு. ஓகே, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த 2 கமெண்ட்ஸும் படிக்கும் போது. ஸோ அதுக்காக தான் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனல் இருக்குது, எல்லாம் நம்ம பண்ணுறது ஒன்றுனா யூஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கணும். சும்மா நான் வந்து ஒரு சேலஞ்சு போட்டு நான் எவ்வளோ இயரிங்ஸ் பண்ணுறேன், நான் எப்படி ஓட்டுறேன், நான் எப்படி சம்பாதிக்கிறேன், ஓகே என் ஆட்டோ வச்சு நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு என்னுடைய இது மட்டும் நான் போடுறதுக்கு நம்ம இந்த சேனல் அது அப்படின்னு ஆரம்பிக்கல. ஓகே, இது பண்ணுறது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2 கமெண்ட் படித்தேன். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் தான் அது டிஸ்பிளே பண்ண முடியல, நிறைய பேர். ஓகே, எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம பண்ணது தான் இந்த சேனல். மணி 9 ஆயிடுச்சு. இன்னும் வேலைச்சேரில் தான் இருக்கேன். அந்த 3 டியூட்டியோட அவ்வளோதான். அடிக்குது எல்லாமே வந்து கம்பெனிஸ் டியூட்டி. அந்த தரமணி, ஓஎம்ஆர், அது உள்ளலாம் நான் இப்போலாம் போகிறதே கிடையாது. பார்ப்போம், எதனா ரெசிடென்சி ஏரியா, ஒரு ஆதம்பாக்கம், மடிப்பாக்கம் அந்த மாதிரி ஆச்சுன்னா அங்கேருந்து கொஞ்சம் அப்படி லோக்கல் ஓட்டலாம். இது வரைக்கும் 320 ரூபா. வீட்டிலேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் 7:45 மணி நேரம் ஆகுது. மணி 9:20 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவராக டியூட்டி நம்ம தான் இருக்கோம். ஆனால் பெரும்பாலும் ஆட்டோவும் காலியாக தான் போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோவில் காலியாக தான் போகுது. போகிறாரு ஜாலியாக டியூட்டி. எல்லாம் காலியாக தான் போகிறாங்க, அவ்வளோ பார்த்துட்டு போகிறாங்க. இனிமேல் வேலைக்கு ஆகாது, நம்ம ஸ்டைலில் ஓட்டுவோம். ஓகே, நம்ம ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இனிமேல் டியூட்டிலாம் வந்துடும். ஏன்னா டியூட்டி நம்மளை தேடி வரலன்னா நம்ம டியூட்டியை தேடி ஓட ஆரம்பிச்சோம். அதான் நம்ம ஸ்டைல். ஓகே, வாங்க போகலாம். 3rd ட்ரிப்பு இது. ஆக்சுவலாக ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க போல் யூபரில். இது வந்து இப்போ 3rd ட்ரிப்பு முடித்தோம். மணி 10 ஆக போகுது. இதுக்கு வந்து 150 காட்டுச்சு. பட் வந்து ஏதோ ட்ரிப்பு ஏதோ ப்ரொமோஷன் அப்படின்னு கஸ்டமருக்கு மைனஸ் ஆகி வருது. பட் வந்து கஸ்டமர் பே பண்ணது வந்து 180 தான் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் வந்து ஒரு 500 டியூட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கிண்டி வந்திருக்கோம். மணி 10 ஆகுது. வீட்டிலேருந்து கிளம்பி 2 ஹவர் ஆகிடுச்சா. 7:50. ஆமாம். அந்த யூபரில் வந்து ஏதோ ப்ரொமோஷன்ஸ் அது கிரெடிட் ஆகுதுங்க நம்மளுக்கு. அடுத்த நாள் அக்கௌண்ட்டில் வருது. இப்போ கிரெடிட் ஆச்சு. நேற்று அந்த கொடுத்த டிஸ்கவுண்ட்லாம் ஒரு 48 ரூபா எவ்வளோ கிரெடிட் ஆச்சு. 2 கஸ்டமருக்கு கொடுத்த டிஸ்கவுண்ட். மணி 10 ஆயிடுச்சு. இது வரைக்கும் யூபரில் தான் ஓட்டியிருக்கோம் 500 ரூபாய்க்கு. ரேப்பிடோ போடவே இல்லை. ரேப்பிடோ 0 தான். 2 ஹவர் ஆயிடுச்சு. 3 மணி நேரத்தெல்லாம் 1000 ரூபா பண்ண வேண்டியது. இதுதான் காலைல அந்த பீக் ஹவர் அந்த 7 மணி ஃபாலோ பண்ணணும். ஓகே, மணி 10 ஆயிடுச்சு. ஆஃபீஸ் டியூட்டிலாம் ஓவர் ஆகிட்டு இருக்கும். பார்ப்போம். 3rd ட்ரிப்பு வந்து கிண்டி எஸ்டேட் உள்ள. இங்கேயும் வந்து ஃபுல்லாக கம்பெனிஸ் தான் இருக்கும். ஸோ டியூட்டிஸ்லாம் கஷ்டம்தான். காலையில் ஈவினிங்லனா அடிக்கும். ஸோ அப்படியே மூவ் பண்ணி கிண்டி ரயில்வே ஸ்டேஷனு இந்த பக்கம் போகணும், இல்லை அந்த பக்கம் மெட்ரோ அது போகணும். ஸோ கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் போய்டுவோம். ஓகே, கிண்டி அந்த ஐடிசி வந்து நம்மளுக்கு பேக் சைடில் இருக்குது. இங்கே தான் லைனாக நிற்பாங்க எல்லோரும், ஆட்டோ கேப் டிரைவர்ஸ்லாம். ஏன்னா இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, மெட்ரோ இருக்குது, அண்ட் ஆலந்தூர் மெட்ரோ இருக்குது. ஸோ வந்து நிறைய டியூட்டிஸ் இங்கே அடிக்கும். ஸோ அதனால் இங்கே வெயிட் பண்ணுவாங்க. பட் வந்து போலீஸ் வந்தாங்கன்னா பெட்ரோல் அடிக்கடி வந்து எல்லோரும் திருத்தி விட்டே இருப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் சோலா ஹோட்டல் இருக்குல்ல, ஐடிசி ஹோட்டல். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்தால் டியூட்டி அடிச்சிடும். இங்கேயே டியூட்டி அடிக்கலைங்க. ஆட்டோ உங்களுக்கு தெரியுதானு தெரியல,
இந்த பிரிட்ஜில் இங்கேருந்து அந்த முனை வரைக்கும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. லைனாக ஆட்டோ நின்றுட்டு இருக்குங்க. அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக நிறைய பண்ணணும். இதில் என்னென்ன இஷ்யூ இருக்குது அதெல்லாம் வந்து நிறைய டிரைவர்ஸ் வச்சு நம்ம பேச வைக்கணும். லேடி டிரைவர்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ அதெல்லாம் வச்சு ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணணும். ஸோ நிறைய ஷோரூம் வீடியோ பண்ணணும். அது நம்ம ஆரம்பத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் நான் நிறைய நினச்சேன். அதெல்லாம் இப்போ நடக்கிற நேரம். ஆல்ரெடி வந்து ஒரு 2 சின்ன கேரேஜ் நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, வீடியோ பண்ணி கொடுங்க. வீடியோ அப்படின்றது எங்கள் கேரேஜில் வந்து ஒரு 5-6 ஆட்டோ, அந்த யூஸ்டு ஆட்டோ இருக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து அந்த இயரு, அந்த ப்ரைஸு, அது என்னென்ன அப்படின்ற ப்ரொசீஜர், அதை வந்து நாங்கள் லோன் எப்படி எடுக்கலாம், எப்படி அதை வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அதை நீங்கள் வீடியோ எடுத்து உங்கள் சேனலில் போடுங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து அதை வந்து சேல் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒன்றுனா வந்துட்டுருக்கு. அக்சசரிஸ் எங்கெங்கே கிடைக்கும். ஓகே, சில அக்சசரிஸ்லாம் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து இப்போ புதுப்பேட்டை தான் போகணும் அப்படின்லாம் நினைக்கிறோம். பட் அப்படி இல்லை, நிறைய இடம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்குலாம் தெரியப்படுத்தணும். அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இனிமேல் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுக்கு ஆசை. வெறும் என்னுடைய இன்னிங்ஸு, நான் பண்ணுற சேலஞ்சு, என்னுடைய கெத்து பாரு, நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அந்த மாதிரி இல்லை. ஓகே, அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். சஜஷன் பண்ணேன், அது யாராக இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ். யார் மூலியமாக தான் நம்மளை அது கேட்டது. ஓகே, அது ஒரு சின்ன கேரேஜாக இருந்தாலும் அது கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் வந்து அவங்கக்கிட்ட நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, நான் பண்ணுறேன், பட் வந்து இப்போது நம்மளுக்கு வந்து அது எப்படி பண்ணுறது, அதுக்கு வந்து நான் இன்னும் மைக் வாங்கணும். இப்போ தான் நம்ம கேமரா வாங்கியிருக்கோம், அதுக்கே வந்து நான் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கோம். மைக்கில் வாங்கினா தான் அது கரெக்டாக இருக்கும், அதை கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகே, அந்த மைக்கே வந்து எப்படியும் ஒரு 10,000 ரூபாய்க்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது மட்டும் இல்லை, இன்னும் வந்து சேனல் வந்து க்ரோத் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணுவோம். க்ரோத் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் போனதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். பிகாஸ் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா, சரி ஓகே, நீங்கள் கொடுக்குறது ₹1 இருந்தாலும் சரி, அதுக்கு வர்த்தாக அந்த வீடியோஸ் அமையணும். நான் பண்ணிவிட்டு அதனால் வந்து எந்த இதுவும் இல்லாமல் அந்த வீடியோ பண்ணிடக்கூடாது. ஸோ சப்ஸ்கிரைபர் நிறைய இருந்து ஒரு க்ரோத் இருந்து அதெல்லாம் நம்ம பண்ணும்போது அது மூலிமா கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்த அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வரும். ஒரு ஆட்டோ சேல் ஆகும், வாக்கிங் கஸ்டமர் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. இப்போது நம்ம இதில் இருக்காங்க, எனக்கு தெரியும், பண்ணால் ரீச் ஆகும். பட் இருந்தாலும் நல்லா இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகி அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணுறேன். அது வந்து சஜஷன் பண்ணேன், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்லேயும் எந்த டியூட்டி அடிக்கல. ஆலந்தூர் மெட்ரோ வந்தால் அங்கே வருவேன், இங்கே அதுக்கு மேலே அடிக்கிற க்யூ. அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி நான் ஆதம்பாக்கம் அந்த மாதிரி எங்கன்னா ஊரில் போய் ஓட்டுவோம். 500 ரூபா தான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 10:30. வீட்டிலேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட்டு 2.25 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ முடிச்ச ட்ரிப்பு 58. இதுக்கு வந்து 80. எல்லாம் கஸ்டமரே பார்த்து பாவம் பார்த்து சொல்லிட்டு இவ்வளோ கம்மியாக அவர் காட்டுது. ஓகே, மணி 10:30 ஆயிடுச்சு. இது வரைக்கும் 580 ரூபா. அதுவும் ரேப்பிட்டோவில் ஒரு டியூட்டி கூட ஓட்டல. அந்த 80 ரூபா அப்டேட் ஆகும். ஓகே, நங்கநல்லூரில் இருக்கும். ஸோ யூபரில் 504, டிப்ஸ் எல்லாம் சேர்த்து 580. அப்போ என்ன ட்ரிப்பு கிடைக்கலாம். நங்கநல்லூர்லேருந்து ஒரு சின்ன ட்ரிப்பு, அந்த மெடிக்கல் ஷாப் அது வரைக்கும் 50 ரூபா தான் வாங்கினோம். ஒரு 1 கிலோமீட்டர் தான். மணி 11 ஆகுது. வீட்டிலேருந்து 7:48 வச்சா கூட 3 ஹவர் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்து நான் ஆன் த வே ட்ரிப் யூபரில் தான் ஓட்டியிருக்கோம், ரேப்பிடோ தொடவே இல்லை. யூபரில் ஒரு 580 ரூபா டிப்ஸோட, ஆன் த வே ஒரு 50 ரூபா, 630 ரூபாங்க. 3 ஹவர்லலாம் வந்து நம்ம 1000 ரூபா, 1000 ருபீஸ் ஈஸியாக பண்ணிவிடுவோம். ரொம்ப ஒஸ்ட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதுவும் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எப்போவுமே சொல்லுவேன், சொன்னால் விட்றா நீ சாயங்காலம் பண்ணிவிடுவேன், வாடா கிளம்பி அப்படின்றாங்க. சொன்னார்,
ப்ரோ நேற்று இன்ஸ்டாகிராமில் அதையும் நான் கீழே போடுறேன். என்ன ப்ரோ வீடியோவே பண்ணல அப்படின்னு. நான் வந்து எலக்ட்ரிக் ஆட்டோ நான் எடுக்க போகிறேன். எடுத்த உடனே நான் வந்து அதை வந்து உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, அதை வந்து நீங்கள் ஒரு வீடியோ எலக்ட்ரிக் வீடியோவை பற்றி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. நான் அவருக்கு மெசேஜ் ரிப்ளையும் பண்ணிட்டேன். அது சூப்பர், அது செம கண்டென்ட். அது நீங்கள் ஒரு 3 days வண்டி எடுத்து ஓட்டுங்க. ஓகே, அந்த வீடியோ வந்து நான் உங்களை வச்சே பண்ணுறேன். ஏன்னா இது சேனல் வந்து நான் தான் சொல்கிறேன்லங்க, நான் என்னையே காட்டிகிட்டு இருக்குது. எனக்கு என்னை பற்றி நான் இது பண்ணுறதுக்காக இல்லை, அது நம்ம வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகணும். நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் தாங்க. இதை வந்து ஒரு 200லேருந்து ஒரு 2200 வரைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்தது இல்லாமல் அதை நீங்கள் வாட்ச் பண்ணுறது அந்த 80% அந்த வாட்ச் போகுது பார்த்தீங்களா, எல்லாமே வந்து முழுமையாக பார்க்குறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க, எத்தனை பர்சன்டேஜ் வருது அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நான் ஒரு நேரத்தில் வந்து அந்த யூடியூப்பை சர்ச் பண்ணும்போது மணி விலாக் அப்படின்னு போட்டு பார்த்தா நம்மளது வந்துடுமா அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு போன நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா மணி விலாக்குன்னு டைப் பண்ணால் ஃபஸ்ட்டில் வருதுங்க. அது எப்படின்னா நீங்கள் அந்த வியூஸ் எல்லாமே பார்க்குறது, போகிறது, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அதை வச்சு தான் அந்த க்ரைட்டீரியாலாம் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ உங்களை வச்சு தான் எல்லாமே. ஓகே, அதனால் நான் நீங்கள் சொன்ன ஐடியாவை வந்து நீங்களே வந்து ஒரு 3 நாள் ஓட்டிகிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் வண்டியை. உங்களுக்கு எனக்கும் நியர்பை எந்த லொக்கேஷன் நீங்கள் சொல்கிறீங்களோ நாங்கள் வரேன். நீங்களே வந்து நான் வந்து கேட்குற கொஸ்டின், ஒரு புது ஈவி எடுக்க போகிற ஒரு புது டிரைவராக, ஒரு ஆட்டோ மேலே ஆசை இருக்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தராக நான் வந்து சில கொஸ்டின்லாம் கேட்குறேன் உங்களுக்கு. அந்த ஈவி வெஹிக்கிளை பற்றி, அது யூசேஜை பற்றி, அது ப்ரைஸு, அது ஓட்டவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருக்குது, இதுக்கும் சிஎன்ஜிக்கும் அதுக்கும் கம்பேரிசன், எல்பிஜிக்கும் அதுக்கும் கம்பேரிசன், அதில் நிறைய வந்து இதெல்லாம் இருக்குது. இது அதை அடித்து ஓட்ட முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. பட் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க அப்படின்றத பற்றிலாம் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவில் வந்து பதில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். சூப்பர், நீங்கள் அதை சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, நீங்கள் அதை ஓட்டிகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம். வேறு லெவல் நீங்களாம். ஸோ அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் எடுத்து மணி 11:15. இது ஒரு சின்ன ட்ரிப்பு. 51, இதுக்கு ஒரு 70. கிளைமேட்டே மாறிடுச்சுங்க, வெயில் அடிச்சுருக்குது, நல்லா மழை பெய்யுது. பக்கத்தில் இருக்கும். மணி 11 இன்னொரு ட்ரிப் எடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஒரு 700 ரூபா வந்துருக்கு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணியிருக்கோம். நிறைய ஆட்டோ கார் டிரைவர்ஸ் கேட்டப்பா அங்கே ஸ்ட்ரெச் ஆகி தான் இருக்கேன். சரி, ஓகே, இன்னொரு ட்ரிப் வாங்க போவோம். 600 மீட்ரு. இது நம்ம வீட்டு பக்கத்தில் தான் எடுத்துட்டேன். இதுதான் எனக்கு ஃபைனல் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் மடிப்பாக்கத்துலேருந்து மேடவாக்கம் நம்ம வீட்டு வரைக்கும் ஒரு ட்ரிப் எடுத்தேன். வந்துட்டேன் கஸ்டமர் பாயிண்ட்டு. கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஜேசிபியை வச்சு நோண்டிகிட்டு இருக்காங்க. கஸ்டமர் அந்த பக்கம் இருக்காங்க. எப்படி வருவாங்கன்னு தெரில. வருவாங்களா இல்லை கேன்சல் பண்ணிவிடுவாங்களா தெரில. ஓகே, இது லாஸ்ட்டு ட்ரிப்புங்க. இது 91. இதுக்கு ஒரு 110. ஸோ இதோட வந்து ஒரு 810 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். மணி பார்த்திங்கன்னா தெரியுது நினைக்கிறேன், சன்லைட்டு 11:54. நம்ம வீட்டில் இருந்து கிளம்புனது 7:50. ஸோ 11:50க்கு முடிச்சிருக்கோம். ஒரு 4 ஹவரில் ஒரு 810 ரூபா. ரொம்ப கம்மி நம்ம இயரிங்ஸில் இன்றைக்கி. பட் இருந்தாலும் ஓட்டலாம். நான் அந்த டைமிங் ஃபாலோ பண்ணுவேன். 12 o'clockனா 12 o'clock தான். ஸோ வந்துட்டேன் மேடவாக்கம் கூட் ரோடு வெட்டிங் பிரியாணின்னு ஒரு ஹோட்டலு. அங்கே தான் லாஸ்ட் ட்ரிப்பு. சரி, ஓகே, நான் அப்படியே மூவ் பண்ணி வீட்டுக்கு போகிறேன். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் வீடு. ஸோ அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் எடுத்து ஒரு கண்டென்ட் கொடுத்து பண்ணுங்கள். இது எல்லாமே நான் பண்ணது முழுக்க வந்து எல்லாமே உங்களால் தான். நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கொஸ்டினாக பண்ணதுனால தான். ஓகே, ஸோ அதனால் சும்மா அதை இயர்னிங்ஸ் போடுவேன். அதுக்காக வந்து என்ன ப்ரோ யாரா சொன்னாங்களா அப்படின்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக எல்லாருமே நம்மளை வந்து என்கரேஜ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர், நீ பண்ணுறது எல்லாமே நல்ல விஷயம், நல்லா பண்ணுற, இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர சில நெகட்டிவ் பீப்புள்ஸ் அது அவங்க இருப்பாங்க. அவங்களாம் எப்போவுமே அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் அவங்க வளர மாட்டாங்க, மற்றவங்களும் வளர விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க பற்றிலாம் நம்மளுக்கு அது பேச்சு ரொம்ப தேவையில்லை. ஓகே, அவங்களாம் இருக்கட்டும். அவங்களாம் இருந்தால் தான் நம்ம வளர முடியும். அதுக்கு வந்து அவங்க சும்மா ஸ்டெப்பாக இருப்பாங்க. பட் அவங்க வளர மாட்டாங்க, அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. பட் அந்த பாசிட்டிவாக இருக்க எத்தனையோ பேர் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் கொடுத்தனால தான் நம்ம சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தது. ஓகே, ஸோ நான் உங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க உங்களுக்காக தான், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய நேரம்.
ஒரு வாட்ச் ஹவர்ஸ் இந்த சேனலை முடிக்க வச்சு நிறைய விஷயம்லாம் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே நீங்கள் பண்ண வச்சது தான். ஓகே, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நான் நிறைய விஷயம்லாம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரோ இன்ஸ்டாகிராமில் சொன்ன மாதிரி வேறு எதனா பண்ண முடியும் அப்படின்னா சொல்லுங்கள். வேறு புதுசாக ஓட்டினவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் சொல்லணும்னு நினச்சாலும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எங்கன்னா பார்த்தா பண்ணுவோம். அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் ப்ரோ ஒரு நிமிஷம் நிலுங்க ப்ரோ அப்படின்லாம் சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்று நான் சிஎன்ஜி பிடிக்கும் போது அப்போ தான் டியூட்டிக்கு போகிறேன், காலைல கூப்பிட்றாங்க. பட் நான் வந்து எல்லோரையும் விஷ் பண்ணிட்டு தான் போவேன். இறங்கி பேச முடியல, கண்டிப்பாக பேசுவோம். கூப்பிட்டு நான் வராத அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நான் சாதாரணமாக இருக்க ஒரு ஆட்டோ டிரைவர் தான். ஓகே, பட் வந்து அந்த டைமிங் கரெக்டாக நீங்கள் கூப்பிட்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பீக் அவர் நீங்கள் ஒரு 12-11 மணிக்கு நான் முடிச்சுட்டு போகும்போது 12 மணிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக உங்கள் கூட பேசுவேன். எதனா ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சது என்கிட்ட ஷேர் பண்ணலாம். நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ப்ரோ அன்றைக்கி ஒரு சிஎன்ஜி இதுவண்ட பார்த்தீங்க, சாரி இறங்கி வர முடியல, அப்போ தான் சிஎன்ஜி பிடிச்சிட்டு நான் போகிறேன். அது வேறு மெயின் சிக்னல் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த சேனலில் முழுக்க நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் வச்சு தான் இந்த சேனல் நீங்கள் கேட்குறத வச்சு தான் நான் ஒரு வீடியோவும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களாம் வேறு லெவல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, நம்ம சேனலை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அது சும்மா ஒரு சேனலாக இல்லாமல் மணி விளாக்னால் என்னுடைய சொந்த இதுவாக இல்லாமல் என்னுடைய டெய்லி அன்றாட இயர்னிங்ஸ் என்னுடைய இதுவாக இல்லாமல் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணுவோம். அதுக்கு நீங்களாம் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வேறு லெவல் நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி தான். இன்றைக்கி வந்து இயர்னிங்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து அப்படி தான் இருந்துச்சு. நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், எப்பவுமே சொல்லுவேன். அது 1000 கீழே வரலன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் 80,000 ருபீஸ் கொடுப்பேன், எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு கம்மியாக வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி சும்மா சொல்லுவேன், என்னன்னு தெரியலம்மா இன்றைக்கி வரல. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, கிளம்பி வாடா அவ்வளோதானடா, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நீ சாயங்காலம் எப்படின்னா சாயங்காலம் அப்படியே வேறு மாதிரி நீ எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு. நான் உடனே கிளம்பி போயிட்டேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். முடிஞ்சால் அதோட இது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பாய். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா டைமே தெரியல. ஓகே, ஃப்ரைடே 21 நவம்பர் ஒரு 7:56 முடிச்சிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவை சுத்தமாக தொடலங்க. ரேப்பிடோ 0, ரேப்பிடோ 0. ஓகே, யூபர் மட்டும்தான் ஓட்டியிருக்கேன். பெரிய விஷயம் தான் இன்றைக்கி. பட் யூபர்லேயும் டியூட்டி வந்து ஈவினிங்கும் கம்மி தான், 1434 ரூபா டிப்ஸ் இல்லாமல். அண்ட் ஆன் த வே ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 50, ஈவினிங் ஒரு 80. ஸோ அது ஒரு 130 ஒரு 1550 வந்துருக்கா. ஸோ டிப்ஸ்லாம் சேர்த்து என் கையில் வச்சுருந்த அந்த காசு இருக்கும்ல, நம்ம கலெக்ஷன் காசு, அது பார்த்திங்கன்னா ஒரு 1700 ரூபா வரைக்கும் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இதான் இதோட க்ளோசிங். நான் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அப்படின்னு ஸ்க்ரீனில் போடுறேன் கால்குலேட் பண்ணி. ஓகே, ஸோ ஒரு 1700 ரூபா முடிச்சிருக்கோம். அண்ட் சிஎன்ஜி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பாயிண்ட்டு இருக்குது, பிளிங்க் ஆகலை. ஸோ வந்து தெரிஞ்சு ஒரு 300 ரூபா வரைக்கும் சிஎன்ஜி காலியாகிருக்கும். அண்டு ரேப்பிடோ சார்ஜ் ஒரு 30 ரூபா. ஸோ எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 330 ரூபா 1700 ரூபாயில். ஓகே, ஸோ எவ்வளோ இருக்கும், ஒரு 1300 சில்லற வந்து இன்றைக்கி இயர்னிங்ஸ். நான் அதை அப்ராக்சிமேட்டாக எவ்வளோன்னு போடுறேன் ஸ்க்ரீனில். ஓகே, அதுக்காக டைமிங்கும் நம்ம கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐயோ, டியூட்டி அழைச்சிட்டே இருக்கும் நம்மள. ஐஓபி காலனி ஆனால் ஏன்னா டைம்லாம் சில இதெல்லாம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ போதும். ஓகே, நீ க்ளோசிங் அவ்வளோதான். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 8:50 ஆகுது. வந்தாச்சு. எப்போ மாதிரி கீழே போய்ட்டு நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் என் பொண்ணுக்கிட்டே எங்கள் அம்மாகிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். 1700 ரூபா நம்ம டெய்லி பண்ணுறதுல கம்மி தான், பரவாயில்ல. எப்பவுமே அந்த 7 o'clock பீக் ஹவர் ஃபாலோ பண்ணுவோம். அது ஒரு 1 hour மிஸ்ஸிங். அந்த பீக் ஹவரில் போயிருந்தேன்னா ஃபஸ்ட் டியூட்டி பெருங்குடி, தரமணி அந்த மாதிரி எடுத்துருவேன். 280 அந்த ரேஞ்சில் போயிட்டேன்னா அங்கே லோக்கல் ஓட்டியிருந்தால் கூட அந்த ஒரு ஹவரில் ஒரு 500 ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஒரு 2200 ரூபா பண்ணியிருக்கலாம் ஆவரேஜ். அது மிஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லாம் பண்ணுற மாதிரி 2-7 பண்ணுறதுக்கு ஈவினிங் 9 o'clock வரைக்கும் ஓட்டுவோம். அந்த 1 hour அது ஒரு ஷார்ட்டேஜ். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ஆவரேஜாக இது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டியூட்டி கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அடிக்குதா ப்ரோ உங்களுக்கு அடிக்குதா அப்படின்னு. ஸோ அதனால் டியூட்டி கம்மியாக தான் இருந்துச்சு, இன்றைக்கி பண்ணிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. அதை தவிர்த்து என்ன ப்ரோ இப்போலாம் கம்மியாக இருக்குது, ஃபஸ்ட் மாதிரி அதிகமாக போட்டிங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அது ஒரு 3 ரெஸ்பான்சிபிள். அந்த டைமிங் நம்ம சிலதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். 12 மணிக்கெலாம் வந்துடுறோம். ஒரு 3 ரீசன் தான். 3மே ஒரு பொறுப்பு தான் நம்மளுக்கு இப்போதைக்கு. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எப்போ மாதிரி என் பொண்ணு சாது. அந்த அம்மா வந்து இப்போ அவ கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. அவ கூட ஒரு நேரத்தில் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அப்போலாம் நான் வருவேன். காலைல சீக்கிரமாக போய்டுவோம். மார்க்கெட்டிங்னா தெரியும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். 9 மணிக்கெலாம் அங்கே ஆஃபீஸ் போகணும், ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். திருப்பி ஈவினிங் 8 மணிக்கெலாம் ரிப்போர்ட்டிங் இருக்கும். அந்த டார்ச்சர் இருக்கும், கான்கால் இருக்கும். ஸோ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து அவள் கூட வரேன், மதியம் வரேன், சீக்கிரமாக 12 மணிக்கு வந்துடுறேன்னா ஒரு 3 மணிக்கெலாம் வர 2:45 வரேன்னா அவள் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகிறேன். அதேமாதிரி திருப்பி ஈவினிங்கு அந்த மாதிரி பரதநாட்டிய கிளாஸ்லாம் இப்போ போகிறாங்க, கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. திருப்பி 8 மணிக்கு வந்தேன்னா அவள் கூட கொஞ்சம் இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் அவகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோ இல்லாத கேமரா வந்து டவுன்லோட் பண்ணும்போது அவள் கூட பேசிட்டு வரேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் அந்த மாதிரி எதனா கேட்பாங்க டெய்லி. ஒரு நேரத்தில் கேட்பா. அப்போ நம்மளுக்குலாம் மந்த்லி சேலரி தானே, அதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். இப்போ வந்து அவள் கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுக்கும். எல்லாம் ஒன்றும் பெருசாக கேட்க போகிறதில்ல. ஆனால் ஒரு 500 1000 எதனா கேட்குறா அடிக்கடி, அவ்வளோதான். அதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிவிட்றோம். ஸோ அந்தளவு தான் ஆடம் வச்சுருக்கான். அது ஒரு பொறுப்பு. அந்த மாதிரிக்காகவும் ஒரு காரணம் இப்போலாம் டைமிங் அதை ஃபாலோ பண்ணுற அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. 2வது காரணம் என் சிஸ்டர். அவள் இங்கே இருக்கா. ஆக்சுவலாக நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அவள் என் பொண்ணுங்களுக்காகவும் எனக்காகவுமே வந்து அவள் மேரேஜை வந்து ரொம்ப தள்ளி போட்டு கொஞ்சம் எல்லாருமே நல்லா இருக்கும்போது பண்ணோம் அப்படின்றதுக்காக ரொம்ப டைம் ஒரு 36 ஏஜ் அவளுக்கு ஆகுது. அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டா. அதுக்கு முழுக்க காரணம் என்னோடய லைஃபு, என் பொண்ணுங்களோட லைஃபு. அதே மாதிரி என் பொண்ணுங்களுக்கு தாய் மாமனா நிறைய விஷயத்தில் அவள் படியில் உட்கார வச்சு மொட்டை அடித்து காது குத்தி ஸோ எல்லாத்துலேயும் அவ்வளோ அவள் இதுவாக இருந்தவ. இப்போ வந்து அவள் ஒரு மேரேஜ் ஆகிருக்கு. போன தடவை அவளுக்கு கொஞ்சம் இதுவாக ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. ஏன்னா அந்த லேட் மேரேஜ் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த குழந்தை இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கணும்ல. ஸோ அப்போது அவளை வந்து நல்லா பார்த்துக்கணும். அதனால் எங்கள் வீட்டில் இருக்கா, எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்க. எப்போ சொன்ன மாதிரி இப்போ நம்மளும் கொஞ்சம் அவளுக்காக அடிக்கடி அவளுக்கு இப்போ வீக்லி அந்த இன்ஜெக்ஷன் கூப்பிட்டு போகிறது, ஹாஸ்பிட்டலில் செக்கப் போகிறது, ரிப்போர்ட் இருந்தால் வாங்கிட்டு வருது, அந்த மாதிரி எதனா வேலை இருந்தாலும் வருவோம். மதியானத்தில் அவளுக்கு எதனா வாங்கிட்டு வருது, அந்த மாதிரி. ஸோ அது அவளுக்கு செய்கிறது அது ஒரு பொறுப்பு. அது வந்து பெருமையாக இருக்குது எனக்கு. எல்லாமே என் பொண்ணுங்களுக்கு செஞ்ச என் தங்கச்சிக்கு அவளுக்கு ஒரு குழந்தை வரும்போது நம்ம ஒரு தாய் மாமனா அவள் என்ன நல்லா பண்ணாலும் அதெல்லாம் வேறு லெவலில் பண்ணணும். என் பொண்ணுங்களுக்கு என்ன நல்லா கிடைக்கலையோ அந்த ஒரு வேலை அதெல்லாம் நம்ம அவளுக்கு செய்யணும். ஓகே. அது ஒரு 2வது ரீசன். அவளுக்கு ஃபினான்ஷியலாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவள் ஒரு 1.25 லட்ச ரூபாய் சம்பளத்தில் நல்ல வேலையில் அவள் இருக்கா. ஹஸ்பண்ட் இருக்கார். அவளுக்கு நல்ல ஃபேமிலி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம சைடு ஒரு சப்போர்ட் அவளுக்கு கொடுக்கணும்ல. அதுதான் அந்த சப்போர்ட் கொடுக்குறதும் ஒரு காரணம். 3வது நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர். நீங்களும் எங்கள் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி மாதிரி தானே. சும்மா இருந்த ஒரு சேனலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொண்டு போகிறது நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் தெரியும் உங்களுக்கு. அப்படியே ஆட்டோவில் உட்காந்தோமா அப்படியே பேசிவிட்டு அந்த வேலை பேசிவிட்டு அப்படியே நான் பாட்டு போயிட்டு அப்படியே டப்பு டியூட்டியை கரெக்டாக பார்த்துருவேன், எல்லாமே பார்த்துருவேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி. நான் சொன்ன மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணால் மணி விளாக்குன்னு வருது. சந்தோஷமாக இருக்குது பார்த்த உடனே. நிறைய பேர் கேட்குறாங்க சர்ச் பண்ணாலே வந்துடுதுடா உண்டு அப்படின்னு. ஃபஸ்ட்லாம் வந்து ஆர்ட் மணி ஃபிட்னஸ் டைப் பண்ணுங்கன்னு. இப்போல்லாம் பின்னாடி கஸ்டமர் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம், போட்டோட வந்துடுதுங்க உங்களுக்கு அப்படின்றாங்க. சூப்பர், பரவாயில்ல, சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்க, வியூஸ்லாம் போயிட்டுருக்கு, 15,000 16,000 வியூலாம் போயிருக்கு வீடியோ, சூப்பர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அது ஒரு ரெஸ்பான்சிபிள் நம்ம மணி விளாக்கு கொடுத்துட்டீங்க. அதனால் இப்போ கொஞ்சம் வீடியோ குவாலிட்டியாக பண்ணோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பொறுப்பாக கேமராலாம் வச்சு அதை எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி அது கரெக்டாக வருதா பார்த்து ஃபோனில் எடுக்கிறதுல கேமராவே சப்போர்ட் வச்சு ரோட் வியூலாம் காட்டி முடிஞ்ச வரைக்கும் அதை ஒரு குவாலிட்டியாக பண்ணோம் அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு பொறுப்பு. இப்போது இந்த 3 நாள் தான் கொஞ்சம் இயரிங்ஸை விட்டு கொடுக்க வேண்டியது வருது. ஃபஸ்ட்டு டைம்லாம் பார்க்க மாட்டேன், ஜாலியாக கிளம்பணுமா வீடியோ ஃபோனில் எடுப்போம், அப்படியே நினச்ச இடத்துல சாப்பிடுவேன், சாப்பாடு சாப்பிடுவேன், வீட்டுக்கு வர்றது அதெல்லாம் பெருசாக அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். இந்த 3 தான். பட் இது 3மே எனக்கு வந்து பெரிய பொறுப்பு. அதனால தான் அதை வந்து நான் பெருமையாக தான் ஏற்றுக்கிறேன். அதனால் எனக்கு லைஃப் வந்து வேறு லெவலில் தான் போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அந்த 500 600 இயரிங்ஸ் போகுது அப்படின்றது நாளைக்கு பண்ணிவிடுவேன். வீடியோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியது வரும். மற்றபடி நாளைக்கெலாம் பண்ணிவிடுவேன். 2
2 3 அது மிஸ் ஆகாது. ஓகே. ஸோ ஓகேங்க, அவ்வளோதான். ரொம்ப இருக்கிறேன்னு நினைக்கிறேன். வீடியோ எடிட்டிங் பண்ணணும், உங்களுக்கு அப்லோட் பண்ணணும். நீங்கள் நைட்டில் தான் போட சொல்கிறீங்க வேறு, அதனால் நைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு படுத்துருவேன். ஓகே பாய், நான் படுக்கிறேன். ரொம்ப மொக்க போட முடியல. ஃப்ரைடே இயர்னிங்ஸ் கேட்டே இருந்தீங்க, ரொம்ப கேர் எடுத்து கேட்டீங்க. இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, வேறு லெவல். சூப்பர், தேங்க்யூ. நீங்கள் கொடுக்குற எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப பொறுப்பாக எல்லாமே நான் பண்ணுவேன். இன்னும் நிறைய பேருக்கு நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, அதான் நம்ம மோட்டிவ். வேறு லெவலில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். ஓகே பாய், குட் நைட், டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துக்கங்க. ஓகே.